கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் அனைவரையும் நான் மறுபடியுமாக வரவேற்கின்றேன். தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இந்த வருஷம் முழுவதுமாக அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். ரொம்ப ஆச்சரியமாக தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வருஷ முடிவில் நமக்கு கொஞ்சம் புதுசான காரியங்களை நாம் செய்வோம். இன்றைக்கி ஒரு நபர்கிட்ட பேசினேன், என்ன ஏதாச்சும் வீட்டில் என்ன நடக்குது, புதுசாக என்ன பண்ணுறீங்கன்னா, பெயிண்ட் அடிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய சொந்த வீடு, அதனால் பெயிண்ட் அடிக்கிறாங்க. இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம் வந்துட்டாக்காக நம்ம புது துணிகள், பழைய காரியத்தை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த அழுக்கு அந்த பழைய துணியை கொடுத்துருவோம், யாருக்காச்சும் உபயோகிக்காத துணியை. சில சமயம் நம்ம பாத்திரங்கள், உபயோகிக்காத பாத்திரங்களை நம்ம கொடுத்துருவோம். சில சமயம் நம்ம சேர்த்து வச்ச காசுலேருந்து மித்தவங்களுக்கு கொஞ்சம் புது துணியை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இதெல்லாம் புதுசு பழசு அப்படின்னு பார்க்கும்போது பழசெல்லாம் நாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு புதுசான காரியத்தை செய்கிறதுக்கு நாம் முயற்சி செய்வோம். இன்னைக்கு நம்மளுடைய தியானத்துக்கு 2 ராஜாக்கள் 22வது அதிகாரத்திலும் 23வது அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை வாசித்து நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க இருக்கிறோம். ஜொசாயா என்று ஒரு 8 வயதுள்ள பையன், அவங்களுடைய அப்பா திடீர்னு இறந்ததுனால், அவர் நார்மலாக இறக்கல, சதி செய்து அவரை கொலை செய்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அவர் இறந்ததினால் இந்த சிறுவன் அவன் ஆட்சியாளர சூழ்நிலை. 8 வயசுனாக்கா அவங்களுக்கு தெரியும் இல்லைங்க, நம்ம வீட்லேயும் சில பிள்ளைங்க 8 வயசில் இருக்கலாம், ஓடி ஆடி இருக்கிற சமயம், படிக்கிற காலம். அவங்களுடைய தகப்பனாரும் சரி தாத்தாவும் சரி அக்கிரமம் தேவனுடைய ஆலயத்திலையும் அந்த ராஜ்யத்திலையும் அவர்கள் வளர்த்தார்கள் என்று பார்க்குறோம். அக்கிரமமான காரியத்தை அவங்களுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர், தாத்தாவுடைய தகப்பனார் எசேக்கியா ராஜா, அவரு தான் பரிசுத்தமான ஒரு ராஜா என்று பார்க்குறோம். அந்த கோத்திரத்திலிருந்து அவர் வந்தவர், ஒரு நல்ல ராஜா. அதுக்கு பிறகு மகன், கிராண்ட்சன் இருவரும் அவருடைய தேவன் வழியின் நடக்கலை. இப்போ 3வது பையன் 8 வயசு உள்ளவன். அந்த பையன் அரசாட்சி தொடங்கின உடனே யார் பொறுப்பெடுத்து கொண்டாங்க என்று பார்க்கும்போது, அந்த இருக்கிற ஆசாரியர்கள் எப்படியாச்சும் மறுபடியும் இஸ்ரேல் தேசத்தை திசை திருப்ப வேண்டும், எப்படியாச்சும் இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நடத்த வேண்டும் என்று ஒரு முயற்சி. இந்த ராஜா ஜொசாயா பார்க்கும்போது அவர் யாரோடைய லெவலில் வைத்திருக்கிறார்கள் வரலாறுலனாக்கா, அவங்களுடைய தாத்தா எசேக்கியா ராஜாவுடைய. ஏன்னா அவருடைய ஜொசாயா காலத்தில் வளர்ச்சி, ஜொசாயா காலத்தில் செழிப்பான காலம், ஜொசியா காலத்தில் அந்த மறுபடியுமாக தேவனுடைய வழிகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு இவரும் பார்த்திங்கன்னா ஒரு 8 வயசில் வந்தார், 39 வயசில் செத்துட்டார். அவரும் ஒரு சின்ன பிள்ளைனாக்கா, அவர் ஒரு போருக்கு போனார். தேவன் போக வேண்டான்ட்டு சொல்லியிருந்தோம். இன்னொரு ராஜாவோட போய் அவருடைய அங்கே மரித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். இவருக்கு பிறகு 25 வருஷத்துக்குள்ளார அந்த ராஜா, அந்த ஜெருசலேம் பட்டணம் பிடிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இவர் சமயத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், இவர் சமயத்தில் ஒரு பெரிய ஆவிக்குரிய வித்தியாசமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலையும் மக்களுடைய தேசத்தின் நடவடிக்கையிலையும் நாம் பார்க்க முடிந்தது.
அதை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் புதுசாக ஆக்கிறது, எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் மறுரூபமான காரியங்களை பார்க்க முடியும் என்று நாம் வாசிக்கும் போது ஒரு 4 காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். வாசிங்க 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 11வது வசனத்தை யாரும் வாசிங்க. ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, 8 வயசுல அவர் ராஜாவாக ஆகினார். 18வது வருஷத்துல அந்த ஆலயத்தை சீர்படுத்தணும், அதை ஒட்டடிக்க வேண்டும், மறுபடியுமாக அதை பெயிண்ட் பண்ண வேண்டும், மறுபடியுமாக ஆலயத்தை திறந்து தொழுது கொள்ளணும் என்று அந்த முயற்சியில் அந்த ஆலயத்துக்காக சேர்த்த காசை ஆசாரியர்களுக்கு கொடுத்து அதை நீங்கள் சீர்படுத்துங்கள் என்று அவர் சொல்லி, அவர்கள் அந்த மாதிரி காரியத்தை பண்ணி கொண்டிருக்கும் போது ஆலயத்துக்குள்ளார அந்த ஒரு தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அது ஆசாரியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா 2 ராஜா மனாசே எத்தனை வருஷம் அவர் எத்தனை வருஷம் ராஜாவாக இருந்தாருங்க? 50 வருஷத்துக்கு மேலே. அவங்க மகன்தான் ஒரு 2-3 வருஷத்தில் இறந்துட்டார். அதனால் ரொம்ப வருஷமாக இந்த காரியம்லாம் வாசிக்காமல் இருக்கிறதுனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது ஆசாரிகளுக்கும் இது புதுசாக சத்தியமாக இருந்தது. அதை அவங்க வாசித்துட்டு அவர்களுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு எப்படி ஆச்சுன்னு சொல்லணும்னு சொல்லி ராஜாவிடம் ஒரு நபரை அமைத்து இந்த ராஜாவுக்கு வாசி என்று சொல்லும் போது அந்த வசனங்களை, தேவனுடைய கட்டளைகளை வாசிக்கும் போது, மோசே எழுதின காரியத்தை வாசிக்கும் போது ராஜானவர் அவருடைய வஸ்திரத்தை கிழித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். வஸ்திரத்தை கிழிக்கிறது, தலையில் சாம்பல் போட்டுக்கிறது, சாக்கு துணியால் அவங்க நல்ல சட்டை பேண்ட் போடாமல், நல்ல புடவை கட்டாமல் சாக்கு துணியாக போட்டுக்கிறதெல்லாம் எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய கிருபையை நாடுறார்கள் என்று. எதை குறிக்குது என்று பார்க்கும்போது, ஐயோ இப்படியெல்லாம் நடந்துடுச்சேன்னு சொல்லிட்டு புலம்பும் போது, எங்களுக்கு தெரியாம பண்ணிட்டோம்ப்பா. அது உண்மைதான். இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாம தான் இருந்துச்சு. ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு 50-60 வருஷத்துக்கு அந்த சூழ்நிலையே அந்த ராஜ்யங்களில் சரியாக இல்லாமல் இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். வஸ்திரத்தை கிழித்தார். என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை புதுசாக புதுப்பிக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சியோட இந்த வருஷத்தை முடித்து இன்னொரு வருஷத்துக்கு தொடங்கும் போது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் மறுபடியுமாக நம்ம வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொண்டாட வேண்டும், கொடுக்க வேண்டும். நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அதை ஒழித்து வைக்கணும், அது பிரகாரமாக நடக்கணும் என்று நாம் வசனங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் தெரிந்திருந்தாலும் நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை எப்படியாச்சும் சமயத்தை செலவழித்து வாசிக்க வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு என்று தனியாக சமயத்தை ஒதுக்கி வைங்க. என்ன அவசரமான வேலை இருந்தாலும் சரி, எவ்வளோ அன்னைக்கு வேலை இருந்தாலும் சரி, ஒரு 15-20 நிமிஷம் முன்னாடி ஏந்திரிச்சு, என்னக்கா 15-20 நிமிஷம் உங்களுடைய தூக்கத்தை விட்டு கொடுத்து, கர்த்தாவே என்னிடம் இன்றைக்கு பேசுங்க உமது வசனம் மூலமாக, கர்த்தாவே உமது சத்தத்தை நான் கேட்க வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை வாசிட்டு போகும்போது அது அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம அது பிரகாரமாக நடக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்தோடு போகும்போது ஒரு சமாதானம், அன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம்.
தேவனுடைய வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மாற்றும். அதனால தான் பார்த்தீங்கன்னா பழைய தேவனுடைய திருச்சபை யூதர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா பிரசங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம பண்ணும்போது அந்த வசனங்களை வாசிக்கிறவர் ஒரு 2 குறிப்பு மாத்திரம் சொல்லுவார், அவ்வளோதான், ஆமேன்னு சொல்லி மூடிடுவாங்க. பழைய ஏற்பாட்டில் இருந்து வாசிப்பாங்க, அந்த சமயத்தில் புதிய ஏற்பாட்டில் இல்லைங்களா, அதனால் சங்கீதத்திலேருந்து வாசித்து பாடிட்டு அவர்கள் அதை சில கார்த்தை சொல்லிட்டு முடித்து விடுவார்கள். ஏன்னாக்கா தேவனுடைய வார்த்தை தான் மாற்றும் நம்மளுடைய வாழ்க்கையை. நம்ம கதை சொல்கிறதோ பிரசங்கம் வல்லமையாக பிரசங்கம் பண்ணுறதோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை மாற்றவே மாற்றாது. தேவனுடைய வசனம் மாத்திரம்தான் மாற்றக்கூடிய பலனும் சக்தியும் இருக்கிறது. நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது நம்மளுடைய இருதயமானது எப்படி அவர் வஸ்திரத்தை கிழித்தாரோ அதுபோல் நம்மளுடைய கடினமான இருதயமானது, அசுத்தமான இருதயமானதை கிழித்து தேவன் அதை பரிசுத்தப்படுத்தி அவருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துவார். அவருடைய வழிகளில் நடக்கிறதுக்கு ஞானத்தையும் நமக்கு வேகத்தையும் கொடுப்பார். இந்த ஆண்டை நாம் முடிக்கும் போது இன்னொரு ஆண்டை ஆண்டில் நாம் செல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ரிஃபர்மேஷன், நேஷனல் ரிஃபர்மேஷன், இது இவர் ராஜாவிலிருந்து தொடங்கி அது எப்படி பரவுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த முழு தேசமே இந்த வசனங்களை ஒப்புக்கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இரண்டாவதாக, for personal reformation and revival, இரண்டாவது படி என்ன என்று பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 22வது வசனம், 22வது அதிகாரம் 14, 15, 16 வாசி. அப்பொழுது ஆசாரியனாகிய இல்க்கியாவும் அகிகாமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லும் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவளிடத்திற்கு போய் அவளோடே பேசினார்கள். அவள் எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். அவள் அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வர பண்ணுவேன். ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த வசனத்தை மாத்திரம் வாசிட்டு அவர் விடாம, இந்த வசனம் உண்மையா அவருக்கு தெரியல. ஏன்னா முதல் வாட்டி அவர் வாசிக்க கேட்குறாரு. முதல் வாட்டி சிலவங்க வாசிச்சிருக்கிறாங்க, ஆசாரியர்களும் வாசிக்கும் போது முதல் வாட்டியை தான் வாசிக்கிறார்கள். இது உண்மையான அவருக்கு தெரியல. இங்குதான் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம் இவர்கள் மத்தியில். அது குல்டா, அது தமிழ்ல என்னங்க? சரிங்க, குல்டா தீர்க்கதரிசி இருந்தாங்கன்னு பார்க்கின்றோம். அவர்களிடம் ராஜா ஆசாரியர்களும் மூப்பர்களையும் அமைத்து, இந்த வசனமானது மோசே எழுதினது என்று நாம் வாசிக்கின்றோம், இது உண்மையாக இருக்குமா என்று கேட்டு விடுறார். அப்பொழுது இந்த தீர்க்கதரிசியானவர்கள் சொல்றாங்க, ராஜாவே, தேவனுடைய வசனத்துல சொல்ற ஒரு காரியமும் நிச்சயமாகவே நடக்கும். ஆனால் நீர் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கணும் என்று ஆசிக்கிறதுனால், நீர் தீர்க்கதரிசிகளை மதிக்கிறதுனால் உமது காலத்தில் இந்த காரியமெல்லாம் நடக்காது, உமக்கு பிறகு இந்த தேசம் அழியும் என்று அவர்கள் சொல்லி அனுப்புறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இவர் முயற்சி எடுத்திருக்கிறார். ஒரு கேள்வி என்னன்று பார்க்கும்போது, நம்ம மத்தியில் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களா?
தீர்க்க தரிசனம் நம்ம மத்தியில் இருக்கிறதா என்று பார்க்கும்போது, தேவன் இந்த சபைக்கு, கடைசி கால திருச்சபைக்கு அவர் ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து உங்களுக்கும் எனக்கும் பல சத்தியங்களை வெளிப்படுத்தி தீர்க்க தரிசன ஊழியத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அந்த தீர்க்கதரிசிகளை நாம் கன்சல்ட் பண்ணும் போது, அவர்கள் சொன்ன காரியத்தை கீழ்ப்படிக்கும் போது, அவர்கள் சொன்ன காரியத்தை வாசிக்கும் போது, நீங்களும் நானும் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை மாறும் என்று பார்க்கும்போது, தினமுமாக 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெயிண்ட் அடிக்கிறாப்புல இருக்காது. அந்த வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கூட்டி தொடச்சி வைக்கிறாப்புல அப்படியெல்லாம் இருக்காது. தினமுமாக உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் சுத்தமாகவும் ஆச்சரியமாகவும் புதுசாகவும் இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். எலன் ஒயிட் அம்மையார் எழுதின புத்தகங்கள் தமிழில் எத்தனை புத்தகம் இருக்குங்க? வித்தியாசமா எதுவும் வாசிச்சிருக்கீங்களா? தமிழில் எழுதின புத்தகங்கள், தமிழில் மொழிபெயர்த்த புத்தகங்கள் என்ன புத்தகம்லாம் இருக்கு? அம்மையாருடைய புத்தகம் சரி, கிரேட் கான்ட்ரவர்சி இல்லைங்களா? சரி, இது என்னங்க? டிசைர் ஆஃப் ஏஜஸ், ராஜாக்களம், ப்ராஃபிட்ஸ் அண்ட் கிங்ஸ். சரிங்க. ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் இல்லைங்களா? அந்த புத்தகத்தை நான் 11வது படிக்கும் போது எங்கள் அப்பா ஏதோ வாசிட்டு இருக்கிறான் புக்குன்னு சொல்லிட்டு, அது என் பெட்ரூம் பக்கத்தில் ஒரு டேபிள் இருந்துச்சு, அதை வச்சுட்டு போயிட்டார். நான் அது திருப்பியும் அவருடைய புக் ஷெல்ஃபில் போய் போட்டுட்டேன். இது ஏங்க இங்கே வந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அது திருப்பியும் ஒரு வாரம் கழித்து என் ரூமில் என் டேபிள் இருந்துச்சு. அப்போ தான் அவர் சொன்னார், இது நீ வாசிக்கணும்னு தான் இங்கே வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாசித்தேன். அந்த டைமில் அதெல்லாம் வாசிக்க வேண்டிய புக்கு இல்லை, வேறு ஏதாச்சும் வாசிட்டு இருப்போம். ஆனால் உட்காந்து வாசிக்கும் போது ரொம்ப அருமையாக, அதுக்கு பிறகு ஒரு 3-4 வாட்டி நான் அந்த புத்தகத்தை வாசிச்சிருக்கேன். ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட். எனக்கு எப்பப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கும் எனக்கும் கொஞ்சம் உறவு விரிசலாக ஆகும் போதெல்லாம் அதை வாசிப்பேன். எனக்கு அதுதான் படிப்படியாக எப்படி இயேசு கிறிஸ்துவோடு நாம் நடக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து போல் எப்படி இருக்க வேண்டும் என்று ரொம்ப அழகாக சொல்லியிருக்க ஒரு புத்தகம். 2வது புத்தகம் நான் அடிக்கடி இன்னமும் சில சாப்டர்ஸ் வாசிக்கிறது தி கிரேட் கான்ட்ரவர்சி. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பற்றி சிலவங்க அந்த ஆங்கில புத்தகம் டிசைர் ஆஃப் ஏஜஸ் கொடுத்தவர்கள் வாசித்தவர்கள் சொல்கிறாங்க, இது போல இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை யாருமே எழுதலை இது வரைக்கும். கத்தோலிக்கரும் அதை சொல்கிறாங்க. நாங்கள் பூனாவில் படிச்சுட்டு இருக்கும்போது கேத்தலிக் செமினரி, ஒரு பேப்பல் செமினரி இருந்துச்சு. அந்த லைப்ரரியை நாங்கள் உபயோகிப்போம். ஏன்னா அவங்களுடைய லைப்ரரியில் அதிகமான புத்தகங்கள் இருக்கும். நான் முதல் முறை போய் அந்த லைப்ரரியை பார்த்து, சார் உங்கள் லைப்ரரிக்கு நான் யூஸ் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு எங்கெங்கே என்னென்ன புத்தகம் இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டு வர்றார் எனக்கு. அப்புறமா ஒரு செக்ஷனில் இதெல்லாம் நீங்கள் எழுதின புத்தகம், உங்கள் சபையில் எழுதின புத்தகம், ஈஜி வட் புத்தகம், கிரேட் கான்ட்ரவர்சியும் இருக்குது தம்பி அப்படின்னு எனக்கு எடுத்து காமிச்சார். நான் அதில் அவங்கள பற்றி தானே அதிகமாக எழுதியிருக்கிறோம், அதுவும் இருக்குது தம்பி அப்படின்னு காமிச்சார். அப்பா அவர் சொல்கிறார், த பெஸ்ட் புக் ஆஃப் ஈஜி வைட் ஐ ஹவ் ரெட் இஸ் டிசைர் ஆஃப் ஏஜஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி அவருடைய சாட்சி. அவர் ரோமன் கேத்தலிக் ப்ரீஸ்ட், லைப்ரரியனாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். அம்மையார் ஒரு முறை காலம்பரை சாப்பாடெலாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணி போல் அவங்க வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் வெயில் அடிக்கிற அந்த இடத்துல உட்காந்து ஒரு சேரில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய நண்பர் அவங்கள பார்க்கணுன்னு சந்திக்கணும்னு சொல்லிட்டு வராங்க வாஞ்சியோட. அவங்களும் உட்காந்துட்டாங்க. எலன், என்ன புத்தகம் வாசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. வாசிச்சிருக்கிற புத்தகத்தை அவங்க கையில் கொடுத்தாங்க. இது கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகம், நீ தானே எழுதுன, நீ எதுக்கு வாசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு அம்மையார்கிட்ட அந்த அம்மா கேட்குறாங்க நண்பர்.
அவங்க சொல்கிறாங்க, நான் எழுதினாலும் இது என்னுடைய வார்த்தைகள் இல்லை, பரிசுத்த ஆவியினால் கொடுத்த காரியம். அதை வாசிக்கும் போது எனக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு. இரண்டாவதாக, நீங்களும் நானும் வேதத்தை தினமுமாக வாசித்து இந்த வருஷம் முடிக்கிறதுக்குள்ளாக அம்மையார் புத்தகத்தை ஒன்று எடுத்து, கர்த்தாவே உமது கிருபையினால் இந்த புத்தகத்தை நான் வாசித்து முடிக்க வேண்டும், இந்த புத்தகத்தின் சொல்ற காரியத்தை நான் அது தகுந்தாப்புல என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தோட நீங்க வாசிங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலும் புது பலன். அந்த சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கிறிஸ்து போல் மாறும் என்றுதான் நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய வசனம், தீர்க்க தரிசனத்தின் சாட்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நடத்தும் போது அது ரொம்ப ஆசீர்வாதமாக வித்தியாசமாக இருக்கும். மூணாவதாக, 4 காரியங்கள் என்று சொன்னேன். மூணாவதாக 23வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கைக்கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். தேசத்தை கூப்பிட்டுட்டார், வாங்க எல்லாம் நம்ம சேர்ந்து கேட்போம், வாசிக்க கேட்போம் அப்படின்ட்டு. முதல்ல ஆசாரிகள் வாசித்தார்கள், ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது, ராஜாவுக்கு போய் வாசித்தார்கள், அவருடைய வஸ்திரத்தை கிழித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். இப்பொழுது தேசமாக இந்த வார்த்தையை கேட்க வேண்டும், இந்த வசனங்கள் மூலமாக இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசை. அது அந்த ஒப்பந்தத்துக்குள் வர வேண்டும் என்று அவருடைய வாஞ்சை. அந்த தேசத்தை கூப்பிட்டு அந்த ஆலயத்துக்கு முன்பதாக அவர்கள் நின்று இந்த வசனங்களை வாசிக்க கேட்டார்கள். அந்த வாசித்த பிறகு ராஜா, இந்த வாலிபானான ராஜா அந்த ஆலயத்தின் தூணில் பக்கத்தில் நின்று கொண்டு சத்தமிட்டு அவர் ஒரு ஒப்பந்தனை செய்கிறார். நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் போது சில சமயம் ஒப்பந்தனைகள் செய்வோம். பிறந்த நாள் இல்லைங்களா வரும்போது விசேஷ ஜெபம் ஒப்பந்தனைகள் செய்வோம். அந்த புது வருஷம் தொடங்கும் போது ஒப்பந்தனைகள் செய்வோம். கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒப்பந்தனை, குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஒரு ஒப்பந்தனை, இந்த மாதிரி வித்தியாசமான தீர்மானங்கள் ஒப்பந்தனைகளை செய்வோம். We renew our covenant relationship at different days, special days in our lives. இந்த சமயத்தில் இந்த ராஜா அந்த தேசத்துக்கு முன்பதாக எழுந்து நின்று 3 காரியத்தை அவர் செய்கிறார். வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. 3 காரியங்களை செய்கிறார். அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும். கர்த்தரை பின்பற்றி நடக்கவும், அது முதலாவது ஒரு ஒப்பந்தனை இல்லையா? கர்த்தரை பின்பற்றி நடக்கணும் அப்படின்னாக்கா எப்பெல்லாம் நடக்கணுங்களா? அவர் எப்பெல்லாம் பின்பற்றணுங்களா? அம்மையார் சொல்லும் போது, do not follow Christ fitfully to your advantage. நீங்களும் நானும் கிறிஸ்துவை பின்பற்றும் போது உங்களுக்கும் எனக்கும் பிடித்த சமயத்தில் மாத்திரம் இருக்கக்கூடாதாம். உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு காரியம் சாதிக்கிற வரைக்கும் பின்பற்றக்கூடாதாம். எப்பொழுதுமே, எல்லா சூழ்நிலையிலும். முதலாவது இந்த பொருத்தனை செய்யும் போது, கர்த்தாவே நான் உம்முடைய வழிகளில் நடப்பேன், முழுமையாக நடப்பேன், விலகாம நடப்பேன் என்று ஒப்பந்தனை. வாசிங்க, அது 2வது காரியத்தை நான் பார்ப்போம். அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கைக்கொள்ளவும். முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் நான் கைக்கொள்வேன்.
ஒப்பந்தனை பாருங்க. தேசத்துக்கு முன்பதாக ராஜா சொல்றாரு, ஒரு தலைவர், ஒரு போதகர், ஒரு குடும்பத்தின் தலைவர் அந்த மாதிரி ஒப்பந்தனை செய்யும் போது அந்த தேசம் எப்படி இருக்கும், அந்த சபை எப்படி இருக்கும், அந்த குடும்பம் எப்படி இருக்கும். உமது வழிகளில் நடப்பேன், உம்மையை பின்பற்றுவேன், உமது வசனங்களை கீழ்ப்படிந்து அது பிரகாரமாக நடப்பேன், சாட்சிகளை நம்ம ப்ராஃபட்ஸ் அவர்களுடைய டெஸ்டிமனிஸை நான் கைக்கொள்வேன் என்று அவர் ஆணித்தனமாக சொல்றதை நாம் வாசிக்கிறோம். மூணாவதாக அந்த ஒப்பந்தனையில இன்னொரு காரியம் இருக்கு, வாசிங்க. அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவாராம். தேவனுடைய வழிகளில் மாத்திரம் நடக்காமல் தீர்க்கதரிசியும் அந்த வசனம் சொல்ற பிரகாரமாக அவருடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு அந்த வார்த்தைகள் சொன்ன வார்த்தைகளை I will perform his commandments, அதை நான் கைப்பிடிக்க மாட்டேன், I'll performனாக்கா நான் நடத்துவேன் என்று அவர் ரொம்ப ஆச்சரியமாக சொல்றார். இது நடக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, தேசமே சேர்ந்து ராஜாவை நீர் சொல்ற பிரகாரமாக, வேதம் சொல்ற பிரகாரமாக, ஆசாரியர்கள் வாசித்த பிரகாரமாக நாங்களும் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய கோத்திரமும் எங்களுடைய பிள்ளைகளும் எல்லாம் நடப்போம் என்று தீர்மானித்தார்கள். அது ஒரு ஒப்பந்தனை. அந்த ஒப்பந்தனைக்குள்ளார நம்ம வந்துட்ட பிறகு அதை நாம் மறுபடியுமாக அதை புதுப்பிக்கும் போது உங்களை தேவன் சொல்றார், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் தலையாக வைத்துக்கொள்வாராம். நாம் எப்பொழுதும் வாளாக இருக்க மாட்டோம். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் உயர்ந்த இடத்தில் வைத்து ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதித்து அந்த ஒப்பந்தனைக்குள்ளாக நாம் இருக்கும்போது அவருடைய சேட்டையின் கீழாக நாம் இருக்கின்றோம். அந்த ஒப்பந்தனைக்குள் நாம் மறுபடியுமாக வரும்போது அந்த வேலி அடைத்து இருக்கிறார் நம்மளை சுற்றி. எந்த பொல்லாப்பும் அந்த வேலியை தாண்டி வராமல் இருக்கும் முடியாது. வரத்துக்கு நம்மளை தொடர்றதுக்கே அவர்கிட்ட போய் சாத்தான இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, பர்மிஷன் கேட்டுட்டு தான் நம்மளை தொட முடியும். எனக்கு அவ்வளோ பாதுகாப்பு அந்த ஒப்பந்தனைக்குள்ள. அது ஒரு கோட்டை மாறி அடைக்கலம். கடைசியாக நாம் புதுசாக காரியத்தை யோசிக்கும் போது நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும், புது துணிகள் வாங்கணும், இந்த வருஷத்தை நாம் புதுசாக தொடங்கணும் என்று யோசிக்கும் போது 23வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரக தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பனிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் 2ஆம் வகுப்பிலுள்ள ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கீதரோன் வெளிகளில் சுட்டெரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். தாத்தா என்னென்ன காரியம் பண்ணிட்டாரு, அக்கிரமத்தில் தேசத்தை நடத்தினார்னு நான் சுருக்கமாக முதல்ல சொன்னேன். தேவனுடைய ஆலயத்தில், பரிசுத்தமான ஆலயத்தில் தேவனுடைய அந்த பலிபீடம் மாத்திரம் இல்லாமல் இப்பொழுது பாலுக்கும் பலிபீடத்தை எங்க கட்டிட்டார். தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய பிள்ளைகளை அவர்கள் பலியிட்டார்கள். தேவனுடைய ஆலயத்தில் அந்த நட்சத்திரமான காரியம், அந்த பிளானட்டோரி, அந்த அஸ்ட்ராலஜி எல்லாம் அவர்கள் பார்க்க அது பிரகாரமாக காலங்கள், அந்த நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாம் பார்க்க ஆரம்பித்துட்டார்கள். அதெல்லாம் எங்கே நடக்குது? தேவனுடைய ஆலயத்துக்குள்ளார நடக்குது. ராஜா என்ன பண்ணிட்டார்னா, இந்த வாலிபான ராஜா முதல்ல என்ன பண்ணணும், தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், தீர்க்கதரிசியை நாம் கேட்போம், அவருடைய சாட்சிகளை வாசிப்போம் என்று முடிவெடுத்து அவர் ஒரு ஒப்பந்தனைக்குள்ளாராக வந்துட்டு அடுத்த காரியம் ஆலயத்தை சுத்தம் செய்தார்.
அதெல்லாம் எரித்து போட்டார். இவளை இந்த வருஷத்தில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ சில காரியத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டாந்துருக்கலாம். இந்த 54 வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடாத காரியங்களை நான் கொண்டாந்துருக்கலாம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் பலிபீடங்கள், தேவனுக்கு இல்லாத பலிபீடங்களை நான் கட்டியிருக்கலாம். ஒருவேளை என்னுடைய கண்ணோட்டத்தை நான் மித்த காரியத்தை அசுத்த ஆவியின் பகுதிக்கு நான் திருப்பி இருக்கக்கூடும். தேவனுக்கு என்னுடைய பிள்ளைகளை கொடுக்காமல் பாலுக்கு நான் கொடுத்திருக்கலாம். என்ன இருந்தாலும் சரி, புது பலன் அடையறதுக்கு, உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் புதுப்பிக்கிறதுக்கு, நீங்களும் நானும் கிறிஸ்து போல் இருக்கிறதுக்கு 4வது காரியமான என்ன என்று பார்க்கும்போது, அசுத்தமான காரியத்தை ஆலயத்திலிருந்து எடுத்துட்டு போட்டுட்டு தேவனுடைய பொருளை, ஆலயத்தில் இருக்கிற பொருள்களை கொண்டாடணுமா? என்னென்ன இருந்துச்சு ஆலயத்தில்? ஜெபபீடம். என்னென்ன இருந்துச்சு தேவனுடைய ஆலயத்தில்? அவருடைய வசனங்கள். என்னென்ன இருந்துச்சு? அவருடைய வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவே நமக்கு வெளிச்சமாக இருக்கணும். என்னென்ன இருந்துச்சு? அந்த கோட்டையாடில் அந்த பலிபீடம், அதில் தினமுமாக முழங்காலிட்டு, கர்த்தாவே நான் பாவி, இனி ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், குடும்பத்துக்காக ஜெபம் செய்து என்னென்ன வைக்கணும் என்னுடைய ஆலயத்தில் பார்க்கும்போது, தேவனுடைய கட்டளைகளை நான் ஒழித்து வைத்திருக்கணும். மித்த பலிபீடத்தெல்லாம் எடுத்து போட வேண்டும் என்று எடுத்துட்டு அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம். தேசமே செழிப்பாக இருந்தது. மறுபடியுமாக தேவனுடைய வழிகளில் நடக்க ஆரம்பித்தார்கள். இவருக்கு பிறகு யாருமே இந்த மாதிரி ஒரு எழுப்புதலை கொண்டாடல. அதனால்தான் ஜோசியா பத்தி இன்னமும் நாம் வாசித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நிறைய முறை என்ன பிரச்சனை கிறிஸ்து வாழ்க்கைன்னு பார்க்கும்போது நமக்கு தெரியுது, இந்த வழியில் நடந்து கொண்டே இருந்தால் நான் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேன், நிச்சயமாகவே அவர் நித்திய ஜீவன் எனக்கு கிடைக்காதுன்ட்டு தெரிஞ்சு அதை மாற்றணும்னு சொல்லிட்டு ஜெபத்தோட மாற்றி அந்த அசிங்கத்தை வெளியே எடுத்து போட்டுடுறோம். அதுதான் பிரச்சனை. வெளியே எடுத்துட்ட பிறகு உள்ளார எதுவும் கொண்டாடுறது இல்லை. இல்லைங்களா? சொல்லுவாங்க இல்லையா, என்ன சாத்தானை வேத்திலே இருக்குது, துரத்திட்ட பிறகு அது நாம் உள்ளார கிறிஸ்துவையும் அவருடைய அந்த பொருள், ஆலயத்தில் இருக்கிற பொருள்களையும் உள்ளார கொண்டாடினாக்கா 7 பேய்களோட வந்துருமா உள்ளார திருப்பியும். நம்மளுடைய ஆலயத்தை நாம் காலியாக வைத்திருக்க கூடாது. தினமுமாக அதை நிரப்ப வேண்டும், தினமுமாக அதை ஒப்பு கொடுக்க வேண்டும், தினமுமாக அதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ போயிட்டு இருக்கும் போது அதிகமாக யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன். பக்கத்தில் உட்காந்தாலும் சரி, முன்னாடி உட்காந்துருந்தாலும் சரி. ஆனால் அவர்கள் பேசும்போது எனக்கு கேட்க பிடிக்கும், என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு. என்னென்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்கனாக்கா, நிறைய பேர் இந்த பட்டணத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, நம்மளுடைய தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, சூழ்நிலைகள், மாற்றங்கள் கொண்டாடணும் அப்படின்னு அதை பற்றி, பாலிட்டிக்ஸ் அதை பற்றி பேசுவார்கள். சிலவங்க இந்த சினிமா, இந்த சீரியலை பற்றி பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். இந்த நடிகை எப்படி பண்ணிட்டான், அந்த படம் பார்த்தியா, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. சில சமயம் அந்த என்ன சாப்பாடு விஷயத்தை பேசுவாங்க. இது பேசுகிறது உங்களை பொறுத்து இருக்கு. நான் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது யோசிப்பேன், எதுக்காக இதெல்லாம் பேசுகிறார்கள் என்று பார்க்கும்போது, எதுக்காக ஒருத்தர் தெரியாட்டினாலும் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து ஏதோ ரொம்ப வருஷமாக பழக்கமாக மாதிரி அதெல்லாம் பேசி கொண்டிருப்பார்கள். எதை வைத்து நாம் நிறைக்கிறோமோ அதுதான் என்ன ஆகும், வெளியே வரும். அது நீங்கள் தவிர்க்கவே முடியாது.
நீங்களும் நானும் ஒருவேளை நியூஸ் பேப்பரை வாசித்து அந்த நியூஸ்கெல்லாம் கேட்டு இந்த கட்சி காரியங்கள்லாம் நம்ம அதை பற்றி நம்ம படிச்சுக்கொண்டே யோசித்து கொண்டே பேசிக்கொண்டே இருக்கும்போது அதுதான் வெளியே வரும். வெளியே போனாலும் சரி, உள்ளே இருந்தாலும் சரி. ஒருவேளை அந்த சினிமா காட்சி, அந்த சீரியல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுதான் நம்ம பேசுவோம். எது நிரம்பி இருக்குதோ அதுதான் வழிந்து வெளியே வரும். ஜோசியா ராஜா தீர்மானங்கள்: நான் வேதத்தை வாசிப்பேன், கிறிஸ்துவின் சத்தத்தை தினமும் கேட்பேன். அவருடைய இரண்டாவது தீர்மானம் என்ன என்று பார்க்கும்போது, நம்ம மத்தியில் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களா, அவருடைய சாட்சி என்ன என்று தேடி கண்டுபிடித்து அதை அவர் ஏற்றுக்கொண்டார். மூணாவதாக அவருடைய முடிவு, அவருடைய தீர்மானம் என்ன என்று பார்க்கும்போது, மறுபடியும் அந்த ஒப்பந்தனைக்குள்ளாக வருவேன். கடைசியாக சொல்றார், அசுத்தமான பொருள்கள்லாம் என்னுடைய ஆலயத்திலிருந்து எடுத்து போட்டு பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமான காரியத்தை கொண்டாந்து நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு பரிசுத்தமாக வாழ்வேன், ஒரு ஆசீர்வாதமாக வாழ்வேன். இந்த தேசம் என் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும், இந்த பட்டணம் என் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்னுடைய குடும்பமானது உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த ஆசையில், அந்த ஜெபத்தோடு தீர்மானங்களை எடுத்து அவரும் அவருடைய குடும்பமும் அந்த தேசமும் மறுபடியுமாக தேவனுடைய வழியில் நடந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இதுதான் கிறிஸ்துவுடைய வாஞ்சை. உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து நம்ம பலப்படுத்தி நடத்தணும் என்று என்னுடைய ஜெபம். கர்த்தர் உங்களே அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அதிகமாக நேசிக்கும் அன்பு பிதாவை, நல்ல ஒரு ஓய்வு நாளுக்காக நன்றியோடும் துதிக்கிறோம், சோத்துக்கிறோம், போட்டுக்கிறோம். கர்த்தாவை, சென்று போன ஒரு நொடுப்பொழுதும் உங்களுடைய கிருபையும் உங்களுடைய ஆசீர்வாதமான கரமும் எங்கள் வழிநடத்துக்கு நன்றி ராஜா. எங்கள் பாவத்தை பாராதபடி, எங்கள் மீறுதலை பாராதபடி எங்களை ஆசீர்வதித்து வந்ததுக்காக நன்றியோடு துதிக்க தகப்பன. இந்த நேரத்தில் கொடுத்தா அப்படின்னா நல்ல ஒரு தேவ செய்திக்காக நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவை. அன்பின் ராஜா, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எதெல்லாம் தகப்பனே உமக்கு விரோதமான காரியம் செய்திருக்கும் போதெல்லாம் நாங்கள் நீக்கி போட்டு தகப்பனே உமக்கு கேட்ட ஒரு ஜீவிக்க கிருப்தி கஞ்சின் தகப்பனே வந்திருக்க ஒவ்வொரு விசுவாச பிள்ளைக்கு ஜெயிக்கும் கர்த்தாவே. ஒருவேளை யாராவது மன கஷ்டத்தோடு துன்பத்தோடு வந்திருந்தால் அவர்களுடைய சமானத்தை சந்தோஷத்தையும் தந்து அவளை ஆசிரியத்தை வளர்த்து கொஞ்சம் தகப்பனே. அன்பின் ராஜா, நோய் மக்களுக்காக ஜெயிக்கும் தகப்பனே, நோயில் நீக்கி போடும். இந்த வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆஸ்வாதமோடு இங்கிருந்து கடன் சில கிருப்தி தகப்பனே. கொடுக்கப்பட்ட காணிக்கை ஜெயிக்கும் தகப்பனே, இந்த காணிக்கை ஆஸ்வாதியும் கொடுக்குற ஒவ்வொரு கரத்தையும் ஆஸ்வத்து காத்துக்கும் தகப்பனே. ஏற்றுக்கொண்டு காத்து வலியுறுத்தும் நான் ஏசு அனுப்பிதாவே. ஆமென். பிதாவின் அன்பும் கிறிஸ்துவின் கிருபையும் வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியின் அசைவாடுதலும் வல்லமையும் உங்களுடையும் உங்களுடைய குடும்பத்தோடையும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென்.